இன்னைக்கு உயிர்த்தெழுதலை குறித்த சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்பொழுது நான் நேரத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். முதலாவதாக இந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடைபெற்றது என்று நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இயேசுவின் பிறப்பை குறித்து வேதத்திலே முதலாவது சொல்லப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மீகாவின் புஸ்தகம் 5:2 வசனத்திலே எல்லாம் அங்கே சொல்லப்பட்டது இயேசுவின் பிறப்பை குறித்து அநேக 1000 வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அல்லேலூயா. இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களிலும், சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அநேக வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அதைப் போல இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் சங்கீதம் 53:10, 16:10, ஏசாயா 52:13 வசனத்திலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நடந்திருக்கிறது, இன்னும் நடக்கும். இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டது நிறைவேறினது. இயேசுவின் பாடு மரணங்களை குறித்து சொல்லப்பட்டது நிறைவேறினது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டது, அதுவும் நிறைவேறினது. அல்லேலூயா. இவைகளெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான கருத்தை கொண்டு வருகிறது. அது என்னவென்றால், இந்த வேதத்தில் எது நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது உண்மையாகவும், எது நடக்கப் போகிறது என்பது நிறைவேறுதலும் இருக்கிறபடினாலே இந்த வேதம் முழு உண்மையுள்ளதாக இருக்கிறது. இந்த வேதம் சொல்லி இருக்கிறது, இன்னும் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நடக்கும். சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ யாரோ எழுதின ஒரு கதையோ கவிதையோ நாம் படிக்கவில்லை. இந்த உலகத்தை உண்டாக்கின தேவாதி தேவன் முன்குறித்தலின் படியாக என்னவெல்லாம் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு ஊழியக்காரர்களை கொண்டு சொன்னாரோ அது எல்லாம் நடந்திருக்கிறது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நடக்கும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிறப்பும் மரணமும் உயிர்த்தெழுதலும் நிறைவேறினது போல இன்னும் இந்த வேதம் எல்லாம் என்னவெல்லாம் சொல்லி இருக்குதோ அது எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. இயேசு தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து முன்னறிவித்தார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அல்லேலூயா. என்ன செய்யணும்? பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ எதிர்பாராத விதமாக சிலுவை மரணம் நடக்கவில்லை. எதிர்பாராத விதமாக இயேசு உயிரோடு எழும்பவில்லை. முன்னோர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் பல 1000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, இயேசு தம்முடைய ஊழியத்தை துவங்கி செய்து கொண்டிருந்த வேளையிலே தான் இப்படிப்பட்ட பல பாடுகள் படவும் கொலையுண்ணவும் 3ஆம் நாளில் எழுந்திருப்பேன் என்றும் அவர் சொன்னார். அல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். ஆமா, அவரே சொல்கிறார். அவர்களை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார். 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 20:19. அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அல்லேலூயா. அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்ததா இல்லையா? அவரை பரியாசம் பண்ணாங்க, வாரினால் அடிச்சாங்க, சிலுவையில அரைஞ்சாங்க. புறஜாதியார்னா ரோமர்கள், புறஜாதியார்கள். அவள் யூதர்கள் அல்ல, புறஜாதியார் ஆகிய ரோமர்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அவர் சிலுவையில அறையப்பட்டார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அல்லேலூயா.
அப்படியாக இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் புதிதா இருக்கிறபடினாலே இதை குறித்து கொஞ்சம் நான் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அறிந்திருக்கிறது போல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதும் அறையப்பட்ட பின்பு உயிரோடு எழுந்த காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்தவம் இன்றைக்கு இந்த அஸ்திபார உபதேசத்திலே நிற்கிறது. அல்லேலூயா. இந்த அஸ்திபார சத்தியத்திலே இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே அநேக கடவுள்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரித்தார்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது. அநேக இடங்களிலே அநேக கடவுளுடைய கல்லறைகள் எல்லாம் இருக்கிறது. அநேக சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கடவுள் என்று சொல்லுகிறவர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். அதோடு அவருடைய சகாப்தம் முடிந்தது. ஆனால் இயேசு ஒருவர் தான் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இந்த இயேசு மட்டும் உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் நாமும் மற்ற மதங்களைப் போல ஒரு மதத்தவராக மட்டும்தான் இருந்திருப்போம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் மரணத்தை ஜெயித்தார், உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான மேன்மையான சத்தியம். அல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 43 வாசிக்கிற வேளையிலே அங்கே வாசிக்கிறோம், இயேசு சிலுவையிலே மரித்தார். சிலுவையிலே மரித்த போது அங்கே அரிமத்தியா ஊரானாகிய அந்த தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனாகிய யோசேப்பு என்பவன் அந்த பிலாத்துவிடத்திலே போய் இயேசுவிடத்திலே சரீரத்தை கேட்டான். அல்லேலூயா. இயேசுடைய சரீரம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயேசுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்காக அன்றைக்கு ரகசிய சீசனாயிருந்ததான இந்த கனம் பொருந்திய மனுஷனாகிய அந்த யோசேப்பு சென்று பிலாத்துவிடத்திலே கேட்கிறான். அப்பொழுது பிலாத்து போர்ச்சவர்களை பார்த்து கேட்கிறான், இயேசு உண்மையாகவே மரித்து போய்விட்டாரா, இவ்வளவு சீக்கிரத்திலே மரித்து விட்டாரா என்று கேட்கிறார்கள். அவர்கள் போய் சோதனை பண்ணி பார்த்துவிட்டு ராஜாவிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், ஆம், இயேசு மரித்து விட்டார். அல்லேலூயா. அன்றைய வழக்கத்தின்படி உடனே அவர்கள் மரிப்பதில்லை. இது கொடூர கொலை, கொடூர குற்றம் செய்தவர்களுக்காக அரசாங்கம் வைத்திருந்தான தண்டனை தான் சிலுவையிலே அறைவது. அப்படிப்பட்ட கொடூர குற்றத்தை செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டு தான் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். அப்படி அறையப்படுகிறவர்கள் அன்றைக்கு மரிக்க மாட்டார்கள். அந்த நாளிலே வேதனையோடு துடித்துக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது சாயங்காலம் ஆனபோது அவர்கள் வந்து பார்ப்பார்கள். பார்க்கும்போது அவள் மரிக்காவிட்டால் அவர்கள் அந்த முழங்காலை முறிப்பார்கள். அல்லேலூயா. முறிக்கும் போது அவர்கள் மரிப்பார்கள். ஏனென்றால் இரவிலே சிலுவையிலே தொங்கக்கூடாது என்பது அந்த ரோமன் சாம்ராஜ்யத்தின் அந்த சட்டமாக இருந்தது. ஆகவே இவர்கள் நினைத்தார்கள், இந்த இயேசு மரித்திருக்க மாட்டார், அவருடைய முழங்காலை முறிக்க வேண்டியது வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே தான் கேள்விப்படுகிறார்கள், இயேசு மரித்தார். அல்லேலூயா. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொன்னது நிறைவேறும்படியாக இயேசுடைய முழங்கால்கள் முறிக்கப்படவில்லை. அவர் மரித்தார் என்று கேள்விப்பட்ட போது அவன் சரீரத்தை அந்த யோசேப்புடைய கரத்திலே கொடுத்தான். அந்த இயேசுடைய சரீரத்தை அவன் வாங்கி கொண்டு போய் அங்கே அந்த அவனுக்காக கட்டப்பட்டிருந்த வைக்கப்பட்டிருந்த கல்லறையிலே அவனை வைத்தார்கள். அல்லேலூயா. வாசிக்கலாமே இந்த 44, 45, 46 வசனங்களை வாசிக்கலாம். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டால் 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அல்லேலூயா. இது அந்த நாளின் வழக்கம். அந்த நாட்கள் எல்லாம் அவர்கள் கனம் பொருந்தியவர்கள், வசதி வாய்ந்தவர்கள் தங்களுக்கென்று கல்லறையை கட்டி வைத்திருப்பார்கள். ஒரு குகைக்குள்ளாக, ஒரு மலைக்குள்ளாக ஒரு இடத்துல கல்லறையை ஏற்கனவே கட்டி வைத்திருப்பார்கள். அந்த கல்லறை அவளுடைய கனத்தை பொறுத்து, பணத்தை பொறுத்து அருமையான கல்லறைகளாக இருக்கும். அப்படி இந்த அரிமத்தியானாகிய இந்த யோசேப்பு தனக்கென ஒரு கல்லறையை கட்டி வைத்திருந்தான். இயேசு மரித்தார் என்று கேள்விப்பட்டு இயேசுவை அவன் தன்னுடைய கல்லறையிலே அங்கே அடக்கம் பண்ணி அங்கே ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தான். அல்லேலூயா. அப்பொழுது இந்த ரோம போர்ச்சவர்களும் யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து பிலாத்துவிடத்தில் போய் சொன்னார்கள்,
பிலாத்து, ராஜாவே, இந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது, வாசிக்கலாம் இது மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம் முதல் அங்கே வாசிக்கிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த எத்தன் உயிரோடு இருக்கிற வேளையிலே சொல்லி இருக்கிறான், நான் மரித்து உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொல்லி இருக்கிறான். ஆகவே இவன் ஏதாயிலும் பொய்யாய் சொல்லி அவனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டு என்ன செய்வார்கள், உயிர் தெழுந்தான் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த கல்லறை பத்திரப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அப்பொழுது பிலாத்து சொன்னான், உங்களுக்கு போதுமான சேவர்கள் உண்டே, ஆகவே நீங்கள் அவர்களை என்ன செய்யுங்கள், பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. மத்தேயு 27:60 வாசிக்கும் போது, தான் கண்மனையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு 3 நாளைக்கு பின்னே எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாத படிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறை பத்திரப்படுத்தும்படி கட்டளை. ஆமா, 3ஆவது நாள்ல உயிரிழந்திருப்பேன் என்று இந்த எத்தன் சொல்லி இருக்கிறார். ஆகவே என்ன செய்யணும், இவங்க சீஷங்க அந்த சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டு உயிரோட எழுந்துட்டான்னு சொல்லுவாங்க. அதனால அந்த கல்லறையை பத்திரப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே பிலாத்து சொன்னான், அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம் ஆகிறபடினால் வசனங்களை இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அந்த ரோம போர்ச்சவைகள் பாதுகாத்தார்கள். அந்த கல்லறைக்கு அந்த கல்லிலே ஒரு முத்திரை வைத்தார்கள். 3 நாட்களாக அவர்கள் அந்த கல்லறையை பாதுகாத்து வருகிறார்கள். அல்லேலூயா. இது 3வது நாள் ஞாயிறு. அந்த வாரத்தின் முதல் நாளிலே அந்த யூத வழக்கத்தின்படியாக ஒரு வழக்கம் உண்டு. என்னவென்று சொன்னால், அந்த கல்லறையில வைக்கப்பட்டிருக்கிற சரீரத்திற்கு சுகந்த வர்க்கங்களை கொண்டு அதை பத்திரப்படுத்துவார்கள். அந்த சுகந்த வாசனையை அவர்கள் போடும்போது அந்த சரீரம் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அந்த வழக்கத்தின்படியாக மரியாளும் மற்ற பெண்களும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள், அந்த சுகந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு அந்த கல்லறைக்கு நேராக போகிறார்கள். போகும்போது அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை, அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய கவலை என்னவென்றால், அங்கே ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பெண்களாய் இருக்கிறோமே, அந்த கல்லையை நமக்காக யார் புரட்டுவார்கள், நம்மாலே அது புரட்டப்பட முடியாதே என்று சொல்லி அந்த கல்லறை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கிற வேளையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 16:1 வாசிக்கும் போது, ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம்படிபடி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்களுடைய கவலை எல்லாம் என்ன, இயேசு மரித்து போயிட்டாரு, 3 நாள் ஆச்சு, இப்ப போய் என்ன செய்யணும், நம்முடைய வழக்கத்தின்படியாக அதற்கு சுகந்த வர்க்கம் விட வேண்டும் என்பது வழக்கத்தின்படியாக இவர்கள் சுகந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வரும்போது அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள், ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த காலை வேளையிலே யார் வந்து நமக்கு அந்த கல்லை புரட்டுவார்கள் என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லி இருக்கிறது. மத்தேயு 28:1-2, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளியதின் மேல் உட்கார்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே யார் இதை செய்வார்கள், என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை யார் செய்வார்கள், என்ன செய்வார்கள் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய அங்கலாய்ப்பை மனிதர்கள் அல்ல, தேவன் தேவதூதனை அனுப்பி அதை உங்களுக்காக புரட்டி தள்ளுவார்.
ஹalleluya, ஹalleluya. அங்கலாய்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார். தம்முடைய தூதர்கள் அந்த கல்லை புரட்டி தள்ளுவார்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த தடை கற்களா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, மனிதனால் கூடாதா இருந்தாலும் சரி, தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினது போல இந்த கல்லை புரட்டி தள்ளுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே தடையா இருக்கிற கற்கள் எதுவா இருந்தாலும் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அதை புரட்டி தள்ளுவார். ஹalleluya, ஹalleluya. நான் வரிசையாக என்ன நடந்தது என்பதை புதியவர்களுக்காக சொல்லிக் கொள்ளுகிறேன். உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்று அநேகர் கேட்பார்கள் அல்லவா? இயேசுவை பார்த்தபோது உலகம் எங்கிலும் புறஜாதியார்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் போகும்போது சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை தான் பார்ப்பார்கள். அப்படித்தானே இருக்குது. எங்க போனாலும் சிலுவையில இயேசு அறையப்பட்டது. இதுதான் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா இடத்துலயும் அதான் பாக்குறாங்க. காலண்டர்லையும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராகத்தான் காலண்டர்லையும் அடிப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை யாரும் சொல்ல தயாராக இல்லை. யாருக்கு அது தெரியாது. நாம சொல்லணும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் மரித்தார், ஆனாலும் உயிரோடு எழுந்தார். ஹalleluya. அருமையான சகோதரன் சொன்னது போல நாம் பிறருக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். நீ ஏன் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா, நான் உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவனை ஆராதிக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன். ஹalleluya. எங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் உயிர்த்தார் என்பது எங்களுக்கு தெரியும். ஹalleluya. உங்களுக்கு அவர் மரித்தார் என்று தானே தெரியும். எங்களுக்கு தெரியும் அவர் உயிர்த்தார் என்று. ஹalleluya, ஹalleluya. ஆமா, அங்கே கல்லை புரட்டி அவர் உட்கார்ந்திருந்தார். ஹalleluya, ஹalleluya. யோசித்து பாருங்க. இந்த கல் புரட்டாம இப்போ என்ன நடக்குது? அவர் கல்லை புரட்டி வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது மரியாளும் மற்ற சௌரியர்கள் எல்லாம் உள்ள போய் பார்க்கறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது இயேசு அங்கே இல்ல. இயேசுவை சுத்தி கட்டியிருந்த அந்த துணிகள் மட்டும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அப்பொழுது அந்த தேவதூதன் என்ன சொன்னான் என்று பார்க்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. அங்கே சொல்லப்பட்டது என்ன? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரையில் வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீகளை நோக்கி, இப்போ பாருங்க, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். வந்து பார்க்கறாங்க, கல்லறைக்கு உள்ள வந்து பார்க்கறாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது இயேசு இல்ல, அந்த சீலைகள் மட்டும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் பயப்படுகிறார்கள். அப்பொழுது தேவதூதன் சொல்லுகிறார் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹalleluya, ஹalleluya. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த கல்லறை திறக்காம, கல்லை உருட்டாம, இவங்க உள்ள போகாம தேவதூதன் சொன்னான்னு வச்சுக்குவோம். எப்படி இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்து விட்டாரு அப்படின்னு மட்டும் சொல்லி இருந்தாங்கன்னா நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க போய் உள்ள பாக்குறாங்க. முதல் நாள் அங்கே பார்க்கிறோம், மரியாளும் அங்கே இருந்தாள். எந்த இடத்துல கல்லை புரட்டி வைத்தாலோ அங்கே அவர்கள் அறிந்திருந்தார்கள். அங்கே இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது அவளுக்கு தெரியும். இப்பொழுது இன்றைக்கு அவர்கள் அங்கே கண்டுகொள்ளுகிற காரியம் என்னவென்றால், இயேசு உயிரோடு எழுந்தார். ஹalleluya, இயேசு உயிரோடு எழுந்தார். ஹalleluya, ஹalleluya. இதுதான் சத்தியம். ஹalleluya. நீங்கள் தேடுகிற இயேசு இங்கே இல்லை. எங்கே இல்லை? கல்லறையிலே இல்லை. அவர் உயிரோடு எழுந்தார். ஹalleluya. நீங்க வேணா கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்க. அவர் அங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொன்னார். ஹalleluya, ஹalleluya. ஆமா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இயேசு கல்லறைக்குள்ள இல்ல. இன்னைக்கு நம்ம தாஜ்மஹாலை பார்க்கிறோம், அது ஒரு கல்லறை தான். நீங்க வட இந்தியாவில் போனா நிறைய பேருடைய கல்லறை தான் சுத்தி சுத்தி காட்டுவாங்க. தமிழ்நாட்டில் தான் அப்படி இல்ல. வட இந்தியாவில் போய் சுற்றுலா தலங்கள் என்று பார்த்தாலே எல்லாமே கல்லறை தான். அவர்களுடைய கல்லறை, ராஜாக்களுடைய கல்லறை அல்லது ப்ராபர்ஸுடைய கல்லறை, இப்படி கல்லறையாத்தான் இருக்கும். ஆனா எல்லா கல்லறையும் மூடி இருக்கும். இயேசுடைய கல்லறை மட்டும் திறந்திருக்கிறது. ஏனென்றால் இயேசு அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அதனால தான் அவர் சொன்னாரு, மரித்தேன் ஆனால் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். நான் மரித்தேன், உண்மைதான், மரிக்காம இல்ல. என்னை கொன்றார்கள், என்னை சிலுவையில் அறைந்தார்கள், நான் மரித்தேன் ஆனால் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்.
நாம ஆராதிக்கிற தேவன் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற தேவன். அதனாலதான் இன்னைக்கு நம்மால இயேசுவோடு பேச முடிகிறது. அல்லேலூயா. அவர் நம்மோடு பேச முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரர் ஒரு சாட்சி சொன்னாரு. அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது, ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நாளிலே அவருடைய அறையிலே இயேசு கிறிஸ்து வந்தார். நிலையங்கி தரித்தவராக அவர் நின்றதை நான் பார்த்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான் அவரை இந்த அநேகர் பார்க்க முடிகிறது, இந்த அநேகர் அவரோடு பேச முடிகிறது. அவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு என்ன நடந்தது என்று பார்க்கிறோம். மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை வாசிக்கலாம். மார்க் 16-10-12 வசனங்கள். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். ஆமா, அங்க அந்த சுகந்த வர்க்கத்தை கொண்டு போன அந்த மரியாளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தாள். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது, பாருங்க, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்று அவர்கள் கேட்டபோது நம்பவில்லை. அல்லேலூயா. அன்னைக்கு அநேகர் நம்பல. இவ போய் சொல்றா, மரியாள் 7 பிசாசு அவளிடத்திலிருந்து துரத்தப்பட்டிருந்தது. அவள் போய் அழுது கொண்டே சொல்லுகிறார், இயேசு நாம் வைத்த கல்லறையிலே இல்லை, அவருடைய தூதரை நாம் கண்டோம். தூதன் சொன்னார் அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொன்னார் என்று சொன்னபோது அதை அவர்கள் நம்பவில்லை. அல்லேலூயா. முதலாக அவள் மரியாளுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. ஏனென்றால் அவள் மிக மிக இயேசுவை நேசித்தாள். ஏனென்றால் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தாள். இந்த மரியாள் தான் நலதம் என்கிற தைலத்தை இயேசுடைய பாதத்திலே ஊற்றி அதை துடைத்து முத்தம் செய்த மரியாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு அன்பு அவர் மேல் இருந்தது. அதனால்தான் இந்த காலையிலே, வாரத்தின் முதல் நாள் காலையிலே அவர் இயேசுவை தேடி சென்றது என்னவென்றால், இயேசு என்னிடத்திலிருந்து 7 பிசாசை துரத்தி இருக்கிறார். அந்த இயேசுவுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? இப்பொழுது நான் போய் இயேசுவுக்கு சுகந்த வர்க்கங்களை இடுவேன் என்று போனார். அங்கே போய் பார்த்த போதுதான் தேவன் அங்கே அவளை இயேசுவை காணவில்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்று இயேசு. அப்போ இயேசு முதல் மரியாளுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. இரண்டாவது 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து, சீஷர்களே 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அல்லேலூயா. இப்ப தேவதூதன் சொன்னது மட்டும்தான் அப்படின்னா, அவங்க உலகத்தில் எல்லாம் போய் என்ன சொல்லி இருப்பாங்க? நாங்க கல்லறைக்கு போனோம், அங்க போய் சுகந்த வர்க்கமிட போனோம், இயேசு அங்கே இல்ல, ஒரு தேவதூதன் சொன்னாரு இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்று மட்டும்தான் சொல்லி இருப்பாங்க. ஆனா இப்போ இயேசு முதல் மரியாளுக்கு நேரடி தரிசனத்தை கொடுத்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேர் கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கும் மறுரூபமாய் தரிசனமானார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒருத்தருக்கு, இரண்டாவது 2 பேருக்கு. மூன்றாவது லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38 முதல் வாசிக்கிற வேளையிலே, லூக்கா 24:38 இருந்து வாசிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இயேசு இப்ப 11 சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. ஏதோ தேவதூதன் சொன்னதில்லை, இயேசு இந்த 11 சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். முதல்ல மரியாளுக்கு தரிசனமானார், 2 சீஷர்களுக்கு முதலாவது தரிசனமானார். இப்பொழுது 11 சீஷர்கள் மத்தியிலே போய் நிற்கும் போது அவர்களால் நம்ப முடியல. இயேசு சொன்னதின்படியாக உயிர்த்தெழுந்ததற்கான தேவதூதன் சொல்லி அவள் நம்பல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் என்று அறியும்படி என் கைகளை என் கால்களையும் பாருங்கள். ஆணி கடாவப்பட்ட அந்த கால்களையும் கைகளையும் காண்பித்தார். அந்த கைகளிலே ஆணி கடாவப்பட்ட அந்த காயம் இருந்தது, காலிலே காயம் இருந்தது. நீங்கள் என்னை தொட்டு பாருங்கள்.
அவங்க எல்லாம் ஒரு ஆவின்னு நினைச்சாங்க, ஏதோ ஒரு ஆவி வந்து நிற்கிறேன்னு. முந்தையெல்லாம் அப்படிதான், ஆவிகள் மேல ரொம்ப நம்பிக்கை உண்டு. மரித்தவர்கள் ஆவியாய் வருவார்கள் என்ற நம்பிக்கை அன்றைக்கு உண்டு, இன்றைக்கு சிலருக்கு இருக்கிறது. அன்றைக்கு அவர்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தபடியாலே அது ஒரு ஆவி என்று நினைத்தார்கள். இயேசு சொன்னார், ஆவி அல்ல, இதோ பாருங்கள், எனக்கு மாம்சம் இருக்கிறது, எனக்கு எலும்புண்டா இருக்கிறது, என்னை தொட்டு பாருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுமா. இது எங்கோ ஒருவருக்கு காட்சி எடுத்ததில்ல, 2 பேருக்கு அல்ல, இப்போ 11 பேருக்கும் இயேசு தரிசனமானார். அல்லேலூயா. இப்ப இதெல்லாம் யாரு? முதல்ல மரியாள் வந்து இயேசுவை நம்புகிறவள், 2வது 2 சீஷர்கள், இப்போது 11 சீஷர்கள். இவங்க போய் வெளியே சொல்றாங்கன்னு பார்ப்போம், இயேசுவை நாங்க கண்டோம், அவர் உயிரோடு இருந்த பிறகு எங்களிடத்து வந்தாரு, எங்களிடத்து பேசினாரு, நாங்க தொட்டு கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் ஒரு கதை மாதிரி தான் மற்றவங்க எடுத்துக்கொள்வாங்க. ஆகவே இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். ஏன்னா இதை இப்படி 500 பேருக்கு தரிசனம் ஆகல, ஒரே நேரத்தில் தரிசனம் ஆகலன்னா மற்றதெல்லாம் சொல்றது யாரு? சீஷர்கள். அப்ப என்ன சொல்லுவாங்க? இந்த சீஷர்களுக்கு கதை கட்டியே பழக்கம், இந்த இயேசு எல்லாம் உயிரோடு எழும்பல நமக்கு காண்பித்திருப்பார் அல்லவா, நாம பார்த்திருப்போம் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரே நேரத்தில் 500க்கு அதிகமான பேருக்கு தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இத கதைன்னு சொல்ல முடியுமா? இது யாராவது சொன்னதுன்னு சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. என்றால் ஒரே வேளையிலே 500க்கும் அதிகமான பேருக்கு இயேசு தரிசனமானார். அல்லேலூயா. இதிலிருந்து நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒன்றும் கதை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இது நடந்த காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது நடந்த காரியம். இயேசு எப்படி மரித்தார் என்று உலக ஜனங்கள் அறிகிறார்களோ, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும், இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இந்த வசனம் எழுதப்படும் போது அவர்கள் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இது எழுதப்பட்ட போது அவரை நேரடியாக பார்த்த அநேகர் உயிரோடு எழுந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் சாட்சி கொடுத்தார்கள், ஆமா நானும் இயேசுவை பார்த்தேன், மரித்த இயேசுவை உயிரோடு எழுந்த பின்பு நான் பார்த்தேன், அவருடைய கைகளிலே தழும்பு இருந்தது, அவருடைய கால்களிலே தழும்பு இருந்தது, அவருடைய தலையிலே தழும்பு இருந்தது, அந்த இயேசுவை நான் பார்த்தேன் என்று 500க்கு அதிகமான பேர் சாட்சி கொடுத்தார்கள். அதனாலதான் இதை யாரும் மறுக்க முடியல, உலகம் ஏற்றுக்கொண்டது. அல்லேலூயா. உலகம் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உலகம் முழுவதும் உயிரோடு இருந்த இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்கள் சாட்சியா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3 முதல் வாசிக்கிற வேளையில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், பவுல் சொல்றாரு, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்தார். அடுத்த வசனம். அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. வேத வாக்கியங்களின்படி சொல்லி இருக்குது. அப்படியானால் இந்த வேதம் என்ன சொல்லி இருக்கிறதோ அது நடந்தது, நடக்கிறது, இன்னும் நடக்கும். அல்லேலூயா. இந்த வேதம் தான் சொல்லி இருக்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இருக்கிறார். அப்போ இயேசு பிறப்பை குறித்து சொன்னது நிறைவேறினது, இயேசுவின் பாடு மரணங்களை குறித்து சொன்னது நிறைவேறினது, இயேசு உயிரோடு இருப்பார் என்று சொன்னது நிறைவேறினது. அப்படியானால் இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி இருக்கிறது நிறைவேறும். இந்த 3 நடக்கலன்னா 4வது சொன்னது நடக்காது. ஆனா சொன்ன 3 நடந்தது. ஆகவே இந்த 4வது இயேசு வருவார் என்கிறதும் கண்டிப்பாய் நடக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லி இருக்கிறது, கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர்
500 பேருக்கும் அதிகமாக அதன் பின்பு அவர் 500 பேருக்கு, அதான் சொன்னேன், முதல்ல மரியாளுக்கு, பின்பு 2 சீஷர்களுக்கு, அப்புறம் 11 பேருக்கு, இப்ப 500க்கு அதிகமான பேருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இது மறுக்க முடியாத உண்மையாகிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால என்ன நடந்தது? ரோமர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:4 விதமாய் சொல்லி இருக்கிறது, வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமா பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவர் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிரோடு பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். நிரூபிக்கப்பட்டது. இயேசு உயிரோடு எழுந்ததினாலதான் அவர் தேவன் என்று நிரூபிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உயிரோடு இருக்கிறது நடக்குமா? பலருக்கு சந்தேகம் இருக்கும். ஒருவேளை இயேசு இப்ப மட்டும் இதை செஞ்சிருந்தாருன்னா நம்ப மாட்டாங்க. அதனாலதான் இயேசு உயிரோடு இருக்கும் போது மார்க் 65 அதிகாரம் 21 முதல் 24 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே யவீருவின் மகள் வியாதியாய் கிடக்கிறார். அப்போ இயேசு அங்கே சென்று யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் காரியத்தை கொண்டு போறாரு, செய்யறாருன்னு பாருங்க. ஒருவேளை இயேசு மட்டும் உயிரோடு எழுந்தாருன்னா நம்ப முடியாது. ஆனா மரித்தோரை உயிரோடு சக்தி தேவனுக்கு உண்டு என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பினார். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 7 அதிகாரம் 1 முதல் 17 வரை வாசிக்கும் போது அங்கே நாயினூர் என்கிறதான ஒரு விதவை பார்க்கிறோம். அந்த நாயினூர் விதவையின் மகன் மரித்து போனான். அவனை பாடையிலே தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த மகளோ அழுது கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் அவளுக்கு ஒரே ஒரு மகன்தான், அவளுடைய கணவனும் இல்லை. இப்ப இருந்த ஒரு மகனும் மரித்து போனாள். இப்பொழுது அவனை பாடையிலே தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசு அவளுடைய கண்ணீரை கண்டார். அந்த பாடைக்கு அருகிலே சென்று அந்த பாடையை தொட்டார். பாடையை தொட்ட மாத்திரத்திலே யவீருவின் மகன் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த யவீருவின் மகளை வீட்டிலே உயிரோடு எழுப்பினார். நாயினூர் விதவையின் மகனை வழியிலே உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்முடைய தேவாதி தேவனுக்கு மரித்தோரை உயிரெழுப்பும் வல்லமை உண்டு. அதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் சுகம் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிற தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நம்ம சிறந்தவர்கள், நம் மேன்மையானவர்கள். ஏனென்றால் உயிரோடு இருக்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், உயிர் தெழுந்த தேவனை ஆராதிக்கிறோம், மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். சரி, அந்த யவீருவின் மகன் வியாதியாய் கிடந்த போது மரித்தாள். மரித்த உடனே இயேசு போனால் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. மரித்த உடனே, மரித்த செய்தியை கேட்டு இயேசு போனார், அவளை உயிரோடு எழுப்பினார். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஐயோ, உயிர் இருந்துச்சு போல் இருக்கு, உயிர் கொஞ்சம் இருந்துச்சு போல் இருக்கு, இவர் போய் தூக்கி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, உண்மையில பாத்தீங்கன்னா இயேசு அந்த பிள்ளை தவித்தாவுமே என்று சொன்னார். உயிரோட எழும்பு என்று அர்த்தம், எழுந்திருந்தாள். அப்படின்னா என்ன? பலவீனமாய் படுத்திருந்தா, சுகவீனமாய் படுத்திருந்தா, கொஞ்சம் உயிர் இருந்துச்சு, இயேசு தூக்கி விட்ட உடனே எழுந்து நடந்துட்டா அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு அப்படி சொல்லப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இவன் ஒருவர் மரித்தான். மரித்தவனை அடக்கம் பண்ணுவதற்காக பாடையிலே தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப யாராவது சொல்ல முடியுமா அவன் மரிக்கலன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தனை பாடையில பெட்டியில வைக்கணும்னா மரித்து விட்டான் என்று ஒரு டாக்டர் என்ன செய்யணும்? ஆமா, டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கணும். அல்லது பெரியவர்கள் வயதான பிறகு மரித்தாள் என்று மற்றவர்கள் சொல்லணும். உண்மையிலே மரித்து விட்டார் என்று சொல்லி கண்டிப்பாய் உறுதி செய்வார்கள். இப்பொழுது இந்த நாயினோர் விதவையின் மகன் மரித்து போனான் என்று சொல்லி அங்கே உறுதி செய்யப்பட்ட பின்பு அவன் பாடையிலே தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வழியிலே அடக்கம் பண்ண கொண்டு போயிருக்கிறான அந்த நாயினோர் விதவையின் மகனை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா.
சரி, இப்ப கூட சொல்லுவாங்க, ஒருவேளை ஒரு நாள் கூட உயிர் இருந்திருக்கும், அந்த இயேசு அவனை தூக்கி விட்டுட்டாரு, அவன் எழுப்பிட்டான்னு. அதனாலதான் லாசரு மரித்த போது 4 நாள் ஆண்டவர் வெயிட் பண்ணாரு. ஹல்லேலூயா. சொந்த சகோதரி சொல்லுகிறா, என்னது 4 நாள் ஆயிட்டே என்ன ஆகும், நாருமே என்று சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. 4 நாள் ஆயிட்டு நாரும். ஹல்லேலூயா. சொந்த சகோதரி கொடுக்கிற சர்டிபிகேட் அப்படின்னா எந்த ஒரு உடலும் 4வது நாள்ல கண்டிப்பா நாத்தம் எடுக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது லாசரு மரித்தான், வியாதியா இருந்தான், மரித்தான், கல்லறை அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது, 4 நாட்களும் ஆகிவிட்டது. இயேசு அந்த கல்லறையின் அருகே சென்றார். கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்றார். கல்லை புரட்டி தள்ளினார்கள். லாசருவே வெளியே வா என்று சொன்னார். மரித்த லாசரு உயிரோடு எழுந்து வந்தார். இந்த 3 உயிர்த்தெழுதலும், இந்த 3 உயிரோடு எழுப்புற காரியங்களும் பாருங்க. முதல்ல வியாதிப்பட்டு மரித்த உடனே உயிரோடு எழுப்பினார். 2வது மரித்த அடக்கம் பண்ண போற கல்லறைக்கருகிலே உயிரோடு எழுப்பினார். இங்கே மரித்து 4 நாளான லாசரு உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் எதுக்கு செஞ்சார் தெரியுமா? இந்த மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பும் வல்லமை என் தேவாதி தேவனுக்கு உண்டு, நாங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு உண்டு என்பதை வாழும் போதே காட்டிவிட்டார். வாழும் போதே காட்டிவிட்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு உயிரோடு எழுந்து ஸ்திரீக்கும் 11 பேருக்கும் 500 பேருக்கு அதிகமான பேருக்கு காட்சி அளித்த போது யாரும் மறுக்க முடியவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஆகவே இப்பொழுது இயேசுவும் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 பேதுரு அதை குறித்து சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2, 23, 24. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது ஏதோ தானாக நடந்ததில்லை, எதேச்சையாய் நடந்ததில்ல, இது தேவன் நிர்ணயித்திருந்தது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்தார். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியும் அவருடைய முன்னறிவிப்படியும் இயேசு சிலுவையிலே அறையப்படும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர்களை நீங்கள் என்ன செய்தீர்கள்? சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அடுத்த வசனம், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. சொல்லுமா? புரியலையோ? தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை பிதாவானவர் எழுப்பினார். அல்லேலூயா. அப்படியானால் இது முன்குறிக்கப்பட்டது, முன்பிரிக்கப்பட்டதின்படியாக சிலுவையிலே அறையப்பட்டார், ஒப்புக் கொடுக்கப்பட்டார். இப்பொழுது முன்னறிவிப்பின்படியாக இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? மரணத்தினால் அவர் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. மரணம் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். அரசாங்கம் அந்த கல்லறைக்கு சீல் வச்சது. ரோம அரசாங்கம் என்றால் அன்றைக்கு இருந்ததிலே மிகப்பெரிய அரசாங்கம் தான் ரோம பேரரசு. நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம்ல, ரோம பேரரசுன்னு படிச்சிருக்கிறோம். பெரிய அரசு, பெரிய அரசு, உலகத்தையே ஆண்ட அரசு, அதுதான் ரோம பேரரசு. அதனால்தான் பிலாத்து சொன்னார், உங்களுக்கு சேவர்கள் உண்டே, கூடுமானவரை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படின்னா ஷிஃப்ட் முறையில சுத்தி சுத்தி காவல், நம்முடைய Z+ மாதிரி காவல் போட்டிருந்தாங்க. பெரிய கல்லறை வைக்கப்பட்டிருந்தது, கல்லறைய முத்திரை போடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்த இயேசு அவைகளெல்லாம் தாண்டி உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. 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 அதை குறித்து எபிரேயர் புத்தகத்திலே பவுல் எழுதும்போது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். எபிரேயர் 7:25, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு, பாருங்க, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்
இருக்கிறவராகையால், அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால், அல்லேலூயா சொல்லுமா, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்போதும் உயிரோடு இருக்கிறார், இப்போதும் உயிரோடு இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருப்பார், இன்னும் அவர் வருவார். ஹல்லேலூயா. நாங்க ஆராதிக்கிற தேவன் உயிரோடு எழுந்தவர், அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சாட்சி தெரியுமா? அது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? உலகத்திலே நிகழாத ஒன்று, நிகழக்கூடாத ஒன்று, எதிர்பாராத ஒன்று, இயேசு உயிரோடு எழுந்தார். காலரை தூக்கி விட்டு சொல்லலாம், நாங்க ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தவர், ஆனால் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவருக்காக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒன்றை நமக்கு சொல்லுகிறது. என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அல்லேலூயா. உலகத்திலே இயேசு முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். மனுஷனால் மரணம் உண்டானபடியா மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இயேசு எப்படி உயிரோடு எழுந்தாரோ அப்படியே நாமும் உயிரோடு எழுந்திருப்போம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்படி இயேசுவை அந்த கல்லறை அடக்கி வைக்க முடியலையோ, அதே போல நம்முடைய கல்லறையும் அடக்கி வைக்கப்பட முடியாது. இயேசு வரும்போது நாமும் உயிரோடு எழுந்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலக மனுஷனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இந்தியாவிலே ஒரு பெரிய நகரம் இருக்கிறது, வட இந்தியாவிலே. அந்த நகரத்துக்கு பெயர் காசி என்று பெயர். அந்த காசியிலே ஏராளமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போய் குடியிருக்கிறாங்க. அங்க வீடு வாடகைக்கு எடுத்துக் கொள்கிறாங்க. அங்கே சத்திரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சத்திரத்தில் போய் குடியிருக்கிறார்கள். அவர்கள் பதிவு செய்து கொள்கிறார்கள் என்னவென்றால், அவர்கள் அந்த இடத்திலே மரித்தால் மோட்சத்துக்கு போவாங்கங்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. அதனால ஆயிரக்கணக்கான பேர் அங்கே தங்கி இருக்கிறாங்க. தங்களுடைய கடைசி நாளிலே மரிக்கும் போது அங்கே மரித்தால் அவளுக்கு மோட்சம் உண்டு என்று நம்புகிறார்கள். அதனாலே அங்கே தங்கி இருக்கிறார்கள். அவள் மரித்தவுடனே அங்கே அடக்கம் பண்ணப்படுவார்கள். அந்த அருகே இருக்கிற நதியிலே, கங்கை நதியிலே அவர்களை என்ன செய்வார்கள்? நீராட்டி அந்த கங்கை எரிப்பார்கள். அந்த சாம்பலை அங்கே கரைப்பார்கள். அவருடைய நம்பிக்கை என்ன? அங்கே மரித்தால், அந்த கங்கையிலே நீராடினால், அந்த இடத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால் நாம் பரலோகத்துக்கு செல்லுவோம் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது அப்படி சொன்னாங்களான்னு தெரியாது, இல்ல. இது ஒரு நம்பிக்கை. எப்படி ஒரு மனிதன் வாழ்நாளெல்லாம் தன்னுடைய விருப்பம் போல் நடந்துவிட்டு கடைசி தருணத்திலே போய் ஒரு இடத்திலே மரித்தால் அவன் மோட்சம் போவான் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? முடியவே முடியாது. அல்லேலூயா. அது அவளுடைய நம்பிக்கை. அதை நம்ம குறை சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய நம்பிக்கை அதுவல்ல. நம்முடைய நம்பிக்கை நாமும் ஒரு நாளிலே மரிப்போம். இயேசு மரித்தார், ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தது போல நாமும் உயிரோடு எழுந்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முதற்பலன், அடுத்தவங்க நாம. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிரோடு எழுந்திருப்பான். எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம். அதனால் தான் நம்ம மரணத்தில் அதிகமா துக்கப்படுறதில்லை. ஏனென்றால் கொஞ்ச நாள் நித்திரையா இருக்க போகிறோம், ஓய்வெடுக்க போகிறோம். இயேசு வருவார், எக்கால சத்தம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எக்காலம் தொனிக்கும். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இதுதாங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ வார்த்தை. இயேசு முதற்பலனாக உயிர்த்தெழுந்தார். ஒரு நாளிலே எக்காலம் தொனிக்கும் போது நாமும் உயிரோடு எழுந்திருப்போம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இயேசு வரும்போது ஒருவேளை நாளை வருகிறார், 10 நாள் கழித்து வருகிறார், ஒரு வருடம் கழித்து வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். கொஞ்சம் பேர் மரித்திருப்பாங்க, கொஞ்சம் பேர் உயிரோடு இருப்பாங்க. அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் எழுந்திருப்பாருங்க. அல்லேலூயா. மரிக்காமல் இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். எல்லாரும் மரிக்க மாட்டாங்க. இயேசு வரும்போது எல்லாரும் மரிச்சிருப்பாங்களா? இல்ல. கொஞ்சம் பேர் மரிச்சிருப்பாங்க, கொஞ்சம் பேர் உயிரோடு இருப்பாங்க. அப்ப மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பாங்க, உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபப்படுவோம். அல்லேலூயா. வாசிக்கலாம் அடுத்த வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், அழிவுள்ளதாகிய இது அழிவியாமையும், சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணம் தோற்று போனது, நாம ஜெயித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இதை கேட்கும்போது? ஆமாங்க, இயேசு சொன்னது நடந்தது, தேவ வார்த்தை சொன்னது நடந்தது. இந்த வார்த்தை அப்படியே நடக்கும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இருங்க. அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் நம்ம ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? மாரநாதா. மாரநாதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாரநாதான்னா என்ன? இயேசு சீக்கிரம் வருகிறார். ஒருத்தர் பார்க்கும்போது பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்படி ஒவ்வொருத்தரும் வாழ்த்துவாங்க. என்ற எல்லாரும் உணரட்டும், ஆமா இயேசு வர்றாரு, நம்ம ஆயத்தப்படுவோம், ரெடியா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக. அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுப்பப்பட்ட போது நாம் அங்க வாசிக்கிறோம் அல்லவா? அந்த தேவதூதன் சொல்லுகிறார், இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி உயிரோடு எழுப்பப்பட்டு வானத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார். அல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களோடு தான் தேவதூதன் சொன்னார், நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது என்ன? இந்த இயேசுவானவர் எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார். அவர் வரும்போது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வாசிக்கும் போது நமக்கு ஒரு எண்ணம் வரணும், இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு நாளிலே கிறிஸ்து வரும்போது நான் எழுந்திருப்பேன், அவரோடு கூட செல்வேன். அல்லேலூயா. வாசிக்கலாம் கீழே. பின்பு அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? நான் கர்த்தருடனே கூட இருப்பேன். அல்லேலூயா. அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூடவே இருப்பேன். அல்லேலூயா.
எங்கேயோ ஒரு இடத்துல போய் மரிக்கிறதுனால இல்ல, ஏதோ சில தவங்கள் செய்கிறதுனால இல்ல. கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரிப்போமானால் நாம் உயிரோடு எழுப்பப்படுவோம். மரிக்காதிருப்போமானால் நாம் மறுரூபப்படுவோம். அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாழ்க்கை அற்பம்ங்க. வேதம் சொல்லி இருக்கு, 70 80 அல்ல 100 இருக்கட்டும், ஆனா எண்டெண்டைக்கும் தேவனோடு இருக்க போறது நாம தான். அந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது, அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது. அவருக்குள்ளாய் வாழ்ந்து அவருக்குள்ளாய் மரிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. யார் முதலாவது எழுந்திருப்பார்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நம்ம கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். கிறிஸ்தவனாக மரிப்பதல்ல, கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம், பாட்டு பாடினோம், ஆராதிச்சோம், போயிட்டு இல்லை. இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? நாம உயிரோடு இருக்கும் மரிப்போமானால் நம் கிறிஸ்துவுக்குள் மரித்து அவரோடு கூட எழுப்பப்பட்டு என்றென்றைக்கு அவரோடு கூட இருக்க. அல்டிமேட் எய்ம், இந்த கடைசி நோக்கம் என்ன தெரியுமா? நாம் அவரோடு கூட இருக்கணும், அவர் இருக்கிற இடத்துல இருக்கணும். அதுதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கம் இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எண்ணம் இருக்கிறவங்க நம்பிக்கையோடு சொல்லலாம், நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன், என்றென்றைக்கு அவரோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்லாக்கியத்தை இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இது மகா பெரிய சத்தியம். இந்த சத்தியம் தேவனுடைய ஜனங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் இது புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. அவருடைய கண்கள் எல்லாம் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரோ நம்முடைய கண்களை பிரகாசமாக்கி இருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த நிச்சயத்தை கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. யார் யார் இந்த நிச்சயம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிறிஸ்துவுக்குள் வாழ, கிறிஸ்துவுக்குள் மரிக்க, கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எழும்ப கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய முடிய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.